எல்லாருக்கும் வணக்கம். தமிழகத்துக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் இது. அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதோட முழு விவரங்களையும் இப்ப நாம பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்துக்கு கனமழை பெய்யும்னு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதனால என்னென்ன மாற்றங்கள் வரும், நாம எப்படி தயாரா இருக்கணும்னு விரிவாக பார்ப்போம். சரி, வாங்க இந்த கனமழை எச்சரிக்கையை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. திடீர்னு ஏன் இந்த கனமழை வருது? இதுக்கு பின்னாடி என்ன வானிலை மாற்றம் இருக்கு? இந்த மழைக்கு காரணம் இலங்கை கடற்கரைக்கு பக்கத்துல தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான். சிம்பிளா சொல்லணும்னா, கடல்ல உருவான இந்த அமைப்பு தான் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளை நோக்கி ஈரப்பதத்தை தள்ளிவிட்டு நமக்கு மழையை கொடுக்குது. ஓகே, இந்த வளிமண்டல சுழற்சியால எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். குறிப்பா ஜான்வரி 25ஆம் தேதியிலிருந்து செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிச்சிருக்காங்க. மற்ற இடங்கள்ல மிதமான மழை இருக்கலாம். சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த மழை எவ்வளவு நாள் இருக்கும்? பாத்தீங்கன்னா ஜனவரி 25ஆம் தேதி ஆரம்பிச்சு 26, 27ஆம் தேதின்னு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு இந்த மழை பொழிவு இருக்கும்னு சொல்றாங்க. 27ஆம் தேதிக்கு அப்புறமா வானிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறி நார்மலாக வாய்ப்பு இருக்கு. இந்த மழையால டெம்பரேச்சர்லயும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, வழக்கத்தை விட குளிர் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறையுமா. அதனால கொஞ்சம் ஸ்வெட்டர், ஷால் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகாலை நேரங்கள்ல பயங்கரமான பனிமூட்டம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா முன்னாடி என்ன வருதுன்னே தெரியாம போகலாம். நம்ம தலைநகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். சில இடங்கள்ல இடியோட கனமழை பெய்யவும் வாய்ப்பிருக்கு. இப்ப நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியம். குறிப்பா கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதி, இந்த 3 இடங்கள்லயும் கடல் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் பலமான சூறைக்காற்று தான். யோசிச்சு பாருங்க, மணிக்கு 45 to 55 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கும்னு சொல்றாங்க. சில சமயம் திடீர்னு 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகலாமா. இது கடல்ல ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கும். அதனால அரசாங்கம் சார்பா ஒரு முக்கியமான அறிவுரை கொடுத்திருக்காங்க. இந்த சமயத்துல மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அடுத்த 2 நாளைக்கு கனமழை, குளிர், அப்புறம் கடலுக்கு போறவங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங். இதுதான் முக்கியமான டேக்அவே. சோ அடுத்த 48 மணி நேரத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. பாதுகாப்பா இருங்க. முக்கியமா வானிலை அறிக்கைகளை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. அப்டேட்டடா இருங்க.